எத்தனையோ அரசியல் கொலைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அரசியல் கொலை ரொம்ப வித்தியாசமானது. நம்முடைய நெஞ்சையே உலுக்கக்கூடிய ஒரு விஷயம். பஞ்சாயத்து தலைவர் பதவிக்காக 6 வயசு பெண்ணை இவர் கொலை செய்திருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது என்றால், தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த நிசாம் சாகர் கால்வாயில் 6 வயசு பெண் குழந்தையோட பிணம் மிதந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த 6 வயசு குழந்தையோட நெற்றியில் அழகான பொட்டு இருக்கு. இந்த குழந்தையோட பிணம் அந்த கால்வாயில் மிதந்து கொண்டு இருப்பதை பார்த்தவர்கள் போய் கான்ஸ்டபிள் மோகன் இடத்துல புகார் செய்கிறார்கள். இந்த தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த மோகன் என்ன செய்கிறார், இந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தையோட பிணத்தை எடுத்து வெளியில கொண்டு போய் அதை மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் செய்தி அனுப்புகிறார். இந்த குழந்தையை பற்றின விவரம் இருக்கிறதா, ஏதாவது பெற்றோர்கள் இந்த குழந்தையை தொலைத்திருக்கிறார்களா அல்லது காணாமல் போயிருக்கிறதா என்ற பட்டியலில் இந்த குழந்தை பேர் இருக்கிறதா என்ற தேடுதலை அவர் செய்கிறார். நிசாம் சாகர் பகுதியில் எந்த குழந்தையும் காணவில்லை, எந்த குழந்தையும் தொலைந்து போகவில்லை என்று எந்த பெற்றோர்களும் புகாரும் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்கல. இப்போது போலீஸார்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். இந்த குழந்தை யாருடையது, எப்படி இந்த குழந்தை வந்து இந்த கால்வாயில் விழுந்துச்சு, எதற்காக இந்த குழந்தை இந்த இடத்துல வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும்னா எந்த லீட்ஸும் கிடைக்கல. ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, இந்த குழந்தையோட போட்டோவை நான் பார்த்துருக்கிறேன், இந்த குழந்தையோட போட்டோ மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு, அதை பற்றி எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. இந்த ஆட்டோ டிரைவர் கொடுத்த தகவலை வைத்து கொண்டு அந்த போலீஸ் அதிகாரி கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, இந்த குழந்தை பேர் பிராச்சி, இதுக்கு 6 வயசு, இது மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, தெலுங்கானாவில் ஓடக்கூடிய நிசாம் சாகர் கால்வாயில் எப்படி இந்த சின்ன குழந்தை அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இங்கே வந்து இறந்து போயிருக்கு. அப்புறம் இந்த போலீஸ் அதிகாரிகள் என்ன கண்டுபிடிக்கிறாங்களா, கொண்டமங்கலே என்பவருடைய குழந்தை தான் இது. அவர்கள் இந்த கேஸை மகாராஷ்டிராவில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்து உங்க குழந்தையோட பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்பா கொண்டமங்கலே வந்து தன்னோட மனைவியுடன் இந்த குழந்தைய வாங்கிட்டு போறாரு. அப்புறம் தான் போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்படுது. இந்த சின்ன குழந்தை மகாராஷ்டிராவிலேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தனியாக டிராவல் பண்ணி இந்த தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நிசாம் சாகர் கால்வாயில் வந்து விழ வேண்டிய அவசியம் என்ன? அந்த குழந்தையோட அப்பா கொண்டமங்கலேக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்திருக்கு. அவருடைய ஊர் பேர் கெரூர், மகாராஷ்டிராவில் இருக்கு. அந்த பஞ்சாயத்து தலைவராக வேண்டும் என்ற ஆசைக்காக இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது அப்புறம் தெரிய வருது. நீங்கள்லாம் கேட்பீங்க, எதுக்குங்க அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு, அதாவது பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கு இந்த கொலையை செய்ய வேண்டும்? மகாராஷ்டிராவில் ஒரு ரூல் இருக்குங்க, 3 குழந்தை இருக்கிறவங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் கலந்துக்க முடியாது. அப்பா கொண்டமங்கலே அவருடைய மனைவி அன்கிட்டாவை தான் இந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நிறுத்த போறாரு. 3 குழந்தை இருக்கிறவங்க வந்து இந்த பஞ்சாயத்து தேர்தலில் நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தனக்கு ஏற்கனவே ட்வின்ஸ், அதாவது இரட்டையர்கள் இருக்கிறாங்க, இது முதல் குழந்தை, இந்த ஒரு குழந்தைய கொண்டுட்டா அவருக்கு 2 குழந்தை இருக்குன்ற கணக்கு வந்து இந்த அரசியலில் நின்று, அதாவது பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் நின்று ஜெயிச்சிடலான்னு ஒரு ஆசை இருக்கு. ஷிண்டே அந்த கெரூர் பகுதியில் நல்ல சோஷியல் சர்வீஸ் செஞ்சிருக்கிறாரு. இந்த ஷிண்டே வந்து இந்த கொண்டமங்கலேவோட ஃப்ரெண்டு. அவர் தான் இவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். உன் மனைவியை இந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நிறுத்து, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன உடனே நம்மளுடைய கொண்டமங்கலேக்கு ரொம்ப ஆசை வந்திருக்கு. கொண்டமங்கலேக்கு ஷிண்டே சொல்கிறாரு, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, உன் மனைவி ஈஸியாக இந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு 3 குழந்தைங்க இருக்க, 3 குழந்தைங்க இருந்தால் நீ டிஸ்குவாலிஃபைடு, அதாவது இந்த தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் சலூன் கடைக்கு அவருடைய பொண்ணு பிராச்சி, அதாவது கொண்டமங்கலேயோட பொண்ணு வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், நீ பைக்கில் ஏறி உக்காருமான்னு சொல்லி தன்னுடைய தலையை ஃபுல்லாக முண்டாசு கட்டிக்கிட்டு தன்னோட முகத்தை மறைச்சி இந்த பிள்ளைய பைக்குக்கு பின்னாடி உட்கார வச்சு தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிசாம் சாகர் கால்வாய்க்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நிசாம் சாகர் ஏரியில் அந்த குழந்தையை தள்ளி விட்டுட்டு அவர் போயிடுறாரு. குழந்தை முழுகி இறந்து போகுது. விஜய் பாபு அப்படின்ற போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொலையை கொண்டமங்களே திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாரு. சலூன்லேருந்து போகும்போது மொபைல் ஃபோனை அங்கேவே வச்சுட்டு இந்த குழந்தைய ஏமாற்றி பைக்கில் உட்கார வச்சு உன்னை லாங் ரைடுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போயிருக்கிறார். கொண்டமங்கலேவை கைது செய்து விசாரித்த போது உண்மையை ஒத்துக்கிட்டாரு, என்னோட குழந்தைய நான் தான் கொன்னேன்னு.
பாருங்க, அரசியல் ஆசை, அரசியல் பதவி ஆசை ஒரு சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலை செய்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இதற்கு நம்மளுடைய அரசியல்ல சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யதானே தவிர பதவி வெறியை பதவியை வைத்துக்கொண்டு நன்றாக சம்பாதிக்கலாம், அரசியல்ல வெற்றி பெற்று தான் நமக்கு காரு புகழ் பங்களா எல்லாம் கிடைக்கும்ன்ற ஆசையில தான் இப்படிப்பட்ட வேலைகளை கொண்டமங்கலை போன்ற ஆட்கள் செய்ய துணிகிறாங்க. தலைவர்களாக வர வேண்டும் என்றால் மக்கள் சேவையில தான் இருக்கே தவிர பதவியில இல்லை என்பதை நிறைய பேர் அரசியல்ல இருக்கிறவங்க உணரணும். இந்த மாதிரி வீடியோவை நான் நிறைய கொண்டு வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.